எங்கே போகிறோம்னா நம்ம வந்து இப்போ வால்பாறை போகிறோம். வால்பாறத்துக்கு நம்ம போயிட்டு பொள்ளாச்சி வால்பாறை மாதிரி ரவுண்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு பண்ணிட்டு தமிழா. ஓகே, நம்ம வண்டியை எடுத்தாச்சு. நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். பாக்கி 2 பேர் வந்து எங்களை காமிக்காதீங்க. அவங்களும் வந்து மறைமுகமாக வச்சுக்கிறேன். கிளைமேக்ஸ் முடியும் அவங்க வரமாட்டாங்க. அவங்க எல்லாரும் மறைமுகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய செலிபிரிட்டி. அவங்க வந்து ஓகே, நம்ம பல்லடம் ரூட்டை பிடிச்சி நம்ம பொள்ளாச்சி போயிட்டு இருக்கிறோம். அந்த ஏரியா ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அந்த தென்னை மரங்கள், அந்த புளிய மரம், அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ரசனையாக இருக்கும். கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. பட் வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஒரு மைல்டான கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம பொள்ளாச்சி என்ட்ரு ஆகும்போது மலைகள் தூர ஆரம்பிச்சிருச்சு. பொள்ளாச்சியிலேருந்து நம்ம வால்பாறை ரூட்டை நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு வால்பாறை ஒரு 65 ஒரு 70க்குள்ளே தான் வரும் பொள்ளாச்சியிலேருந்து. சூப்பரான ஒரு ரோடு நல்லா தரமாக இருக்கும். பட் அங்கே உள்ள கிளைமேட் நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம். அருமையான ஊருங்க பொள்ளாச்சி. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. மலை சாரல், அங்கே உள்ள கிளைமேட்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வால்பாறை ரூட்டை பிடிச்சி போயிட்டோம். ஆனால் பட் அங்கே மழை இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரம் போனோம்னா மழை ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் கேட்டிருக்கோம் வர வழியிலே மழை அங்கே பெய்யுது அப்படின்றாங்க. ஆனால் பாருங்கள் புளிய மரம் அப்படியே செம்மையாக இருக்கும். உள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது ஒரு ஃபீலிங், செம்மையான ஒரு த்ரில்லிங் ஒரு ஃபீலிங் வந்துடும். பட் எல்லாருமே மெதுவாக போங்க, வேகமாக போகாதீங்க. காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கிறோன்னா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஊர். வால்பாறையில் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. வால்பாறையில் வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. பட் ஆலியார் டேம் இருக்குது. டேமுக்கு நம்ம போகலை. டேமுக்கு முன்னாடியே அங்கே வந்து நம்ம உட்காந்து பேசுகிறது மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். பட் அதுக்குள்ளே யாரும் போய் குளிச்சிடாதீங்க, நாட் அலோடு. அது வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு டேமு. அதனால் இந்த மாதிரி ஆலியார் இருக்குது. இந்த ஆலியார் டேம் தான் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நம்ம டேம் ஒன்றும் அங்கே போகலை. இங்கே வந்து நம்ம உட்காந்து ஜாலியாக உட்காந்து அழகாக உட்காந்து ஃப்ரீயாக பேசி இந்த இயற்கையில் ரசிக்கலாம். பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ டைமில் நம்ம வந்து வால்பாறைக்கு போயிடலாம். ஓகே, வால்பாறை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் உங்கள் நண்பன் டீம் தமிழா. அவ்வளோ அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஆலியார் டேமில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதான் இப்போ காமிச்ச மாட்டிங்களா. அதுதான் முன்னாடியே நம்ம டேம் உள்ளே போகல. இப்போ வால்பாறை ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்கோம். செமையாக மலைகள், நல்ல ஒரு அழகான ஒரு கிளைமேட்டு. வால்பாறையில் வந்து இந்த கிளைமேட்டு ரசிக்கலாம். நல்லாயிருக்கும். அந்த ஹில்ஸில் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம அந்த ஆலியார் டேமை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக தெரியுது. நம்ம வந்து ரூட்டு ஆலியார் டேமு, அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம், வியூஸ் பாயிண்ட்டு எல்லாமே நம்ம இந்த வால்பாறையிலேருந்து நம்ம பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ஒரு ஊர் வால்பாறை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை அங்கே உள்ள கிளைமேட் ரசிக்கலாம். பட் அந்த ஹீல்ஸு அந்த இதில் போகிற ஒரு த்ரில்லிங்கு நல்லாயிருக்கும். நம்ம லக்கு இருந்துச்சுன்னா யானையை கூட பார்க்கலாம். யானை எந்த டைம்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 30-40 வாட்டி போயிருக்கேன். இது வரைக்கும் நான் யானையை பார்க்கல. நான் இந்த கிளைமேட் ரசிக்கிறதுக்காண்டியே போவேன். பட் நிறைய பேர் ஒன்றுமே அங்கே போய் ஒரு இடத்துல வந்து டீ குடித்தோம். தேயிலை தோட்டம் மாதிரி அங்கே இருக்குது ரோட்லேயே. டீயை குடிச்சிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் சோலையார் டேம் இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் பார்ப்பாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. ஃபேமிலியோடு வந்து அந்த பாலத்துக்கு மேலே இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நம்ம அதுக்கு கீழே இறங்கி அந்த பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க் போகலை. பட் போகிற வழியில் அதை பார்க்கலாம். அதை நம்ம வீடியோ இங்கே எடுக்கலை. நம்ம இங்கேருந்து ஏகப்பட்ட ஃபேமிலியோடு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. நல்லாயிருக்கும் கிளைமேட். இங்கேருந்து ரசிக்கிறது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அந்த வியூஸ் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும். நம்ம நேரில் போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் வால்பாறை விசிட் பண்ணுங்கள். அருமையான ஒரு பிளேஸ் தான் வால்பாறை. அந்த சோலையார் டேம் வந்து தண்ணி இதை மட்டும் நான் காமிச்சிட்டு அந்த டேமை நான் எடுக்க மறந்துட்டேன். அடுத்த வீடியோ அந்த டேம் வீடியோ நான் போடுறேன். நான் இப்போ வந்து நம்ம டைமில் அதனால் வேகமாக நம்ம அதிரப்பள்ளி போய்கிட்டு இருக்கோம். அதிரப்பள்ளியில் செக் போஸ்ட்டில் வந்து எங்களை பிடிச்சி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க. அந்த வீடியோ உங்களை நான் போடுறேன். உஷாராக போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் தண்ணி, அந்த வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்? சோலையார் டேமில் இருக்கோம். பயங்கரமாக இருக்குது. தண்ணிலாம் இங்கே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. நம்ம கூட வர யாரையும் சுற்றி பார்க்குற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ சோலையார் டேமில் தான் இருக்கிறோம். பட் தண்ணி நல்லா இருக்குது. கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ தான் தீபாவளி புரிஞ்சதுனால வந்து டூரிஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்குது. நல்லா அழகான ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியா. நீங்கள் வந்து அழகாக நம்ம ரசிக்கலாம். இதுதான் ஃபுல் சோலையார் டேமு. நம்ம போகிற நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எல்லாம் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பனி மூட்டம்லாம் சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நம்ம அடுத்து நம்ம அதிரப்பள்ளிக்கு போயிடுவோம். இப்போ நம்ம டைம் இல்லை, ஏன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏரியாவை. செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5-5:30 மணிக்கெலாம் செக் போஸ்ட் நாட் அலௌடு. நம்ம போகிற வழியில் சில நம்ம லக்கு இருந்தால் யானைகள், சிங்கம், சிறுத்தை எதாவது பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி கிடைச்சா நான் அப்லோட் பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் உங்கள் நண்பன் திரும்ப தம்பி தான்.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தமிழ்நாடுடைய எல்லை முடிவில் நிற்கிறோம். நம்ம அதிரப்பள்ளி கடக்க போகிறோம். நீ போகிறது ஃபாரஸ்ட்டு. நம்ம 1 லிட்டர் வாட்டர் கேன் வச்சுருக்கோம். வாட்டர் கேன் கூட உள்ளே கொண்டு போகக்கூடாது. இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு டஸ்ட்பினில் போட்டுறணும். அது காரை ஃபுல் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சிகரெட்டோ ஏதோ நீங்கள் உள்ள லைட்ரு எது வாங்கி வச்சுட்டாலும் அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நாட்டு அளவோடு எந்த ஒரு பொருள், ஆல்கஹாலு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு, சிகரெட்டு எதுவுமே கொண்டு போக நாட் அலௌடு. யாருமே இது கொண்டு போகாதீங்க. உங்கள் நல்லது சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் மெயின். ஏன்னா நம்ம உள்ளே போகிறது இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம நம்பர் டீட்டெயிலாம் வாங்கிடுவாங்க. அடுத்து நம்ம அதிரப்பள்ளியில் ரீச் பண்ணுறோம். நம்ம டீட்டெயில் வந்து இங்கே வந்துடும். ஏன்னா ஃபுல் ஃபாரஸ்ட், நமக்கு என்ன வேலை நடக்கலாம் உள்ளே போகிறப்ப. இது கேரளா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு செக் போஸ்ட் இங்கேருந்து செக் பண்ணி அனுப்புவாங்க. ப்ராப்பராக போங்க எல்லாருமே. இதுதான் இதோடைய மெசேஜ்.